كريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين يكاد البرق يخطف أبصارهم كلما أضاء لهم مشوا فيه وإذا أظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்று நாம் பார்க்கப்பட்ட வசனங்களில் அல்லாஹு தஆலா குறிப்பிடப்பட்டதில் அவர்களுக்குரிய உதாரணங்களை அல்லாஹு தஆலா சொல்லியிருந்தான். அடர்ந்த இருளும் அதாவது அபாயகரமான காட்டில் காரில் அகப்பட்டுக் கொண்டவர்களுக்கு வழியை அறிவிப்பதற்காக ஒருவர் தீயை மூட்டி அதனால் அவரை சூழ ஒளி ஏற்படுத்திய சமயத்தில் அவருடைய தீய செயலின் காரணமாக அல்லாஹ் அவருடைய பார்வையை ஒளியை போக்கி பார்க்க முடியாதா? காரூரில் அவர் விட்டுவிட்டான். அத்துடன் இவர்கள் செவி உணர்வுகளும் ஊமையாளர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கிறார்கள். அதனால் இவர்கள் அபாயகரமான இந்நிலையில் இருந்து மீளவே மாட்டார்கள் என்பதாக சொல்லப்பட்ட அந்த வசனங்களை பற்றி நாம் பார்த்தோம். மேலும் அல்லாஹ் தஆலா உதாரணத்தை குறிப்பிடுகின்றான். அல்லது கஸய்யிபின் மினஸ் ஸமாஇ, வானத்திலிருந்து ஒரு மழை பெய்யறதுக்காக வேண்டி என்ன ஆகுது ஏற்படக்கூடியது ظُلُمَاتٌ وَرَعْدٌ وَبَرْقٌ, இக்காரிருள், இடி, மின்னல், இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படுது. இப்ப இந்த சூழ்நிலையை பார்த்தோன்னே يَجْعَلُونَ أَصَابِعَهُمْ فِي آذَانِهِمْ, அவர்கள் தங்களுடைய விரல்களை தங்களுடைய காதுகள் வைத்து பொத்திக் கொள்கின்றனர், மூடிக்கொள்கின்றனர். எதற்காக வேண்டி? அவர்கள் மௌத்தை பயந்தவர்களாக, அந்த சப்தத்தின் காரணமாக, அந்த இடியினுடைய சப்தத்தின் காரணமாக நம்ம மௌத்தா போயிடுவோமோ அப்படிங்கிற காரணத்தால் என்ன ஆக்கிறாங்க, இவங்க காதுகளை பொத்திக் கொள்கின்றனர். குல்லமா அல்லாஹ், அவர்களை சூழ்ந்த பொழுது அந்த இடியின் மின்னலின் மூலியமாக ஏற்படக்கூடிய ஒளி இருக்கின்றது, அதை அவர்களை சூழ்ந்த பொழுது மஷவ் ஃபீஹி, அது அவங்க என்ன செஞ்சுறாங்க, நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. இருள மாட்டிக்கொண்டார்கள். மாட்டிக்கொண்டவர்கள் ஒரு காட்டுக்குள் மாட்டிக்கொண்டவர்கள், மழையுடைய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது. காரில் அவர்களை சூழ்ந்து கொண்டு இடியும் மின்னலும் ஏற்படுகின்றது. சத்தம் கேட்கக்கூடாதுன்னு இவங்க கைவரல வச்சு காதை அடைச்சிக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு அந்த வெளிச்சங்கள், மின்னலுடைய வெளிச்சங்கள் ஏற்படக்கூடிய சமயத்தில் அந்த வெளிச்சத்தை வச்சு நடக்க ஆரம்பிக்கின்றார்கள். அவர்களை இருள் சூழ்ந்து கொண்டால் காமு, என்ன செஞ்சிருவாங்க, அவங்க நின்றுவாங்க. உலவுஷா அல்லாஹு, அல்லாஹ் நினைச்சா அப்படின்னா அல்லாஹ் தஆலா எண்ணினால் அவர்களுடைய பார்வை புலன்களையும் செவிப்புலன்களையும் அல்லாஹ் தஆலா போக்கி விடுவான்.
இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹு தஆலா எல்லா விஷயத்தின் மீது, எல்லாவற்றின் மீது வல்லாஹு முஹீத்துன் பில் காஃபிரின், அல்லாஹு தஆலா நிராகரிப்பாளர்களை அப்படியே விட்டு விடுகின்றான். யகாதுல் பர்க், மின்னல் வெட்டக்கூடிய சமயத்தில் யஹ்தபு அப்சாரஹும், அவர்களுடைய பார்வைக்கு புறப்பட்ட பொழுது குல்லமா அல்லாஹ் லஹும், அவர்களை சூழ்ந்த பொழுது அவர்கள் நடந்து செல்கின்றார்கள். வயதாவலம, அவர்களை இருள் சூழ்ந்து கொண்டால் நின்று கொள்கின்றார்கள். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹு தஆலா எல்லா வஸ்துக்கள் மீது சக்தி பெற்றவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அருமைக்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய உதாரணம். யாருக்கு? இந்த இரட்டை வேடங்கள் போட்டுக் கொண்டு இருக்கின்றார்களே, இவர்களுக்காக வேண்டிய இந்த முனாஃபிக்குகளுக்கும் நிராகரிப்பாளர்களுக்கும் உள்ள உதாரணங்களாக அல்லாஹு தஆலா இதை சொல்லி காட்டுகின்றான். அவங்களுக்கு எல்லாம் பார்க்கையில, இங்க பார்க்கையில வந்து சரியான முறைகளில் இருப்பது போன்று தெரியும், ஒரு வெற்றியை அவர்கள் கண்டது போன்று தெரியும். அதை பார்த்த உடனே அவங்க நடந்து போய்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா, பாத்தியா இன்னைக்கு நான் செஞ்சதுனால எவ்வளவு பெரிய நன்மையான காரியங்கள் நடந்திருக்கின்றது என்பதாக இவர்கள் எண்ணிக்கொள்வார்கள். அதே சமயத்தில் அவங்களுக்கு செஞ்ச விஷயங்கள் அவர்களால் ஏற்பட்டதின் மூலியமாக, ஒரு குழப்பத்தின் மூலியமாக ஏதாச்சும் தப்பு நடந்துருச்சுன்னா தனக்கு எதுவுமே தெரியாத போல அவங்க ஒதுங்கிடுவாங்க. இதனுடைய விளக்கங்களே அதுதான். அப்ப அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது அப்படின்னா அவங்க என்ன செஞ்சுறாங்க, அதுல இருந்து நடக்கிறாங்க. நாங்க தான் எல்லாமே, நான் தான் இருந்தாங்க, எங்களாலதான் முடிஞ்சுன்னு. அதே சமயத்துல ஒரு தோல்வி வந்துருச்சு, ஒரு அதன் மூலியமாக ஒரு விளைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன செஞ்சுருவாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, என்னன்னு தெரியாது, எல்லாமே அவங்க தாங்க செஞ்சாங்க, எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தாங்க. அல்லாஹ் அவங்க நினைச்சாருன்னா எல்லாத்தையும் மாட்டி விட்டு எல்லாம் செய்ய முடியும். அல்லாஹ் எண்ணி விட்டால், அல்லாஹ் நாடி விட்டால் அவர்களுடைய பார்வைகள், செவிப்புகள் எல்லாத்தையும் போக்கி விட்டு போகக்கூடிய சக்தி பெற்றவன். நீங்க என்னமோ சூழ்ச்சி செஞ்சு எல்லாம் நீங்க வெற்றி பண்ற நீங்க நினைக்காதீங்க. அல்லாஹ் மிக சூழ்ச்சியாளவன். அல்லாஹு தஆலா நாடினால் எதுவும் செய்ய முடியும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் மூலியமாக நமக்கு விளக்கி காட்டுகின்றான். எதை படித்தமோ எதை கேட்டமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவன் அல்லாஹ் மாய்க்கு அருள் புரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.